நமஸ்தே டு ஆல், வெல்கம் டு மை சேனல் எஸ்கே ஹிந்தி லேர்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கடந்த கால ஹிந்தி வாக்கியங்கள், பாஸ்ட் டென்ஸ் ஹிந்தி சென்டென்சஸ். அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற சென்டென்சஸ்லேயே முடிந்து போன சென்டென்சஸ், இறந்த கால வாக்கியங்கள். கண்டிப்பாக நம்ம பாஸ்ட் டென்ஸ் சென்டென்சஸ் பேசுவோம். ஸோ அந்த சென்டென்சஸ்லாம் எப்படி நம்ம ப்ரனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்போக்கன் ஹிந்தி த்ரூ தமிழ் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் உணவு சாப்பிட்டேன். கம்ப்ளீட் ஆகிருச்சு, பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சிருச்சு. நான் உணவு சாப்பிட்டேன், சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது எப்படி ஹிந்தியில் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? மேனே கானா காயா, மேனே கானா காயா. நான் மேனே கானா காயா, காயா கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன பார்த்தாய்? நீ என்ன பார்த்த? என்ன பார்த்த? முடிஞ்சு. தும்னே கியா தேகா, தும்னே கியா தேகா. நீ அப்படின்னா தும்னே, என்ன அப்படின்னா கியா. பார்த்தாய், தேகா. நீ என்ன பார்த்தாய்? தும்னே கியா தேகா. அவன் அவள் கடிதம் எழுதினான், எழுதினாள். இது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? அவன் அவள் அப்படின்னு வரும்போது உஸ்னே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். கடிதம் பத்ர, எழுதினான், எழுதினாள், எழுதினாள். லிக்கா, உஸ்னே பத்ர லிக்கா. நாங்கள் கடை வீதிக்கு சென்றோம். நாங்கள் கடைக்கு போனோம், நாங்கள் மார்க்கெட் போனோம் முடிஞ்சு. இது எப்படி சொல்லலாம்? நாங்கள் அப்படின்னு வரும்போது ஹம் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். கடை வீதிக்கு அப்படின்னா பாஜார். சென்றோம் கயே, ஹம் பாஜார் கயே. ஓகே. அவர்கள் நேற்று வந்திருந்தார்கள். அவங்க நேற்று வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? இந்த சென்டென்ஸை ஹிந்தியில் அவர்கள் அப்படின்னு வரும்போது வே அப்படின்னு சொல்லணும். நேற்று அப்படின்னா ஹிந்தியில் கல் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். வந்திருந்தார்கள் ஆயே தே, வே கல் ஆயே தே. சீதா தூங்கி கொண்டிருந்தாள். சீதா தூங்கிட்டு இருப்பாங்க, தூங்கிட்டு இருந்தாங்க. இது எப்படி சொல்லுவாங்க? சீதா சோ ரஹி தீ. சீதா தூங்கிட்டு இருந்தாங்க. சீதா சோ ரஹி தீ, சோ ரஹி தீ. சீதா சோ ரஹி தீ. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க, முடிஞ்சிருச்சு. விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த சென்டென்ஸை நம்ம பாஸ்ட் டென்ஸில் குழந்தைகள் அப்படின்னு வரும்போது பச்சே, பச்சே கேல் ரஹே தே, பச்சே கேல் ரஹே தே. ஓகே. நான் இந்த திரைப்படத்தை பார்த்தேன். மைனே யக் ஃபிலிம் தேக்கி. நான் மேனே இந்த யக் திரைப்படத்தை, ஃபிலிம் பார்த்தேன், தேக்கி மேனே எக் ஃபிலிம் தேக்கி. இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் என்னை அழைத்தீர்கள். நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, அழைத்தீர்கள். ஸோ இதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம்? நீங்கள் ஆப்னே, என்னை முஜே, அழைத்தீர்கள் बुलाया, बुलाया. आपने मुझे बुलाया, आपने मुझे बुलाया. அவன் ஓடி முடித்து விட்டான். அவன் ரன்னிங் பண்ணி முடிச்சிட்டான். அது எப்படி சொல்லலாம்? அவன் அப்படின்னு வரும்போது வக், ஓடி தௌடு, முடித்து விட்டான். சுகாத்தா, சுகாத்தா, வக் தௌட் சுகாத்தா, வக் தௌட் சுகாத்தா. ஓகே. நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்தது. மழை பெஞ்சிச்சு. பாரிஷ் ஹோ கயி. சிம்பிளான சென்டென்ஸ். பாரிஷ் ஹோ கயி. பாரிஷ் அப்படின்னா மழை. பாரிஷ் ஹோ கயி. ஓகே. பாரிஷ் ஹோ கயி. நேற்று மழை பெய்தது. கல் பாரிஷ் ஹோ கயி. இப்படி தான் சொல்லணும். அடுத்தது, நான் தண்ணீர் குடித்தேன். நான் தண்ணீர் குடித்தேன், குடித்தேன் கம்ப்ளீட்டட். ஸோ நான் அப்படின்னா மேனே பானி பியா, பியா. இதே ஒரு ஃபீமேல் அப்படின்னா மேனே பானி பீ அப்படின்னு சொல்லணும். நான் தண்ணீர் குடித்தேன், மேனே பானி பியா. அவர்கள் எங்கே போனார்கள்? அவங்க எங்கே போனாங்க? அவர்கள் அப்படின்னா வே. எங்கே அப்படின்னா கஹா. போனார்கள் அப்படின்னு வரும்போது நிறையா பர்சன்ஸ். ஸோ வே லோக் அப்படின்னா அந்த பர்சன்ஸ். வே லோக் கஹா கயே. எங்கே போனாங்க? கஹா கயே. வே லோக் கஹா கயே. அடுத்தது, ஆசிரியர் கற்பித்தார்.
டீச்சர் வந்து லெசன் கம்ப்ளீட் பண்ணாங்க, லெசன் வந்து டீச் பண்ணாங்க. எப்படி சொல்லலாம்? ஆசிரியர் அப்படின்னா ஷீஷக், ஷீஷக் நே படாயா, ஷீஷக் நே ஆசிரியர் கற்பித்தார், அவங்க வந்து டீச் பண்ணாங்க. ஷீஷக் நே படாயா. நான் உண்மையை பேசினேன், நான் வந்து உண்மையை தான் பேசினேன். அது எப்படி சொல்லலாம்? நான் அப்படின்னா மேனே சச் போலா, சச் சச் அப்படின்னா உண்மை, பொய் அப்படின்னா ஜூட், பேசினேன் போலா, மேனே சச் போலா. ஓகே, அடுத்தது நேற்று விடுமுறை இருந்தது. நேற்று அப்படிங்கிறப்போ கல், நாளை அப்படின்னாலும் கல் தான், அந்த ப்ரொனவுன்சியேஷன் தான் நம்ம சேஞ்ச் பண்ணி சொல்லணும். ஸோ நேற்று விடுமுறை அப்படின்னா சுட்டி, இருந்தது தீ, கல் சுட்டி தீ, கல் சுட்டி தீ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நான் அவனுக்கு அவளுக்கு தொலைபேசி செய்தேன். நான் அப்படிங்கிறப்போ மேனே, அவனுக்கு அவளுக்கு உசே, தொலைபேசி ஃபோன், செய்தேன் கியா, மேனே உசே ஃபோன் கியா, மேனே உசே ஃபோன் கியா, நான் ஃபோன் பண்ணேன், மேனே உசே ஃபோன் கியா. என் கடிகாரம் தொலைந்து விட்டது, என்னோடய வாட்ச் வந்து தொலைஞ்சிருச்சு. எப்படி சொல்லலாம்? மேரி கடி கோகயி, மேரி கடி கோகயி. நேற்று என் கடிகாரம் தொலைந்து விட்டது அப்படின்னா கல் மேரி கடி கோகயி. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் ரயிலில் வந்தோம், நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்தோம். எப்படி சொல்லலாம்? நாங்கள் அப்படின்னா ஹம், ரயிலில் ட்ரெயின் சே, வந்தோம் ஆயே, ஹம் ட்ரெயின் சே ஆயே, நாங்கள் ரயிலில் வந்தோம், ஹம் ட்ரெயின் சே ஆயே. நெக்ஸ்ட் ஒன். நான் வேலையை முடித்தேன், மேனே காம் பூரா கியா. வேலை அப்படின்னா காம், கம்ப்ளீட் பண்ணிட்டேன், முடித்தேன் அப்படின்னா பூரா கியா, மேனே காம் பூரா கியா, மேனே காம் பூரா கியா. ஓகே, சிம்பிளான சென்டென்சஸ். நெக்ஸ்ட் ஒன். அவன் அவள் எனக்கு நன்றி சொன்னான் சொன்னாள். எப்படி சொல்லலாம்? அவன் அவள் அப்படின்னு வரும்போது உஸ்னே, எனக்கு முஜே, நன்றி தன்யவாத், சொன்னான் சொன்னால் தியா, உஸ்னே முஜே தன்யவாத் தியா, உஸ்னே முஜே தன்யவாத் தியா. நீ தயாராக இருந்தாயா, நீ ரெடியாக இருந்தையா அப்படின்னு கேட்போம். நீ அப்படின்னா தும், தயாராக இருந்தாயா, ரெடியாக இருந்தையா. தயார் தே கியா, தும் தயார் தே, என்ன நீ ரெடியாக இருந்தையா, கியா தும் தயார் தே. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். காவல்துறை வந்துவிட்டது, காவல்துறை வந்துவிட்டது. போலீஸ் ஆ கயி தீ, போலீஸ் ஆ கயி தீ, காவல்துறை வந்துவிட்டது. போலீஸ் ஆ கயி தீ, வந்துட்டாங்க, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ போலீஸ் ஆ கயி தீ. நெக்ஸ்ட் ஒன். நாங்கள் பாட்டு கேட்டோம், கேட்டோம், அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நாங்கள் அப்படின்னு வரும்போது ஹம்னே, பாட்டு கானா, கேட்டோம் சுனா, हमने गाना सुना, हमने गाना सुना. ஓகே, சிம்பிளான சென்டென்சஸ் தான். நாங்கள் பாட்டு கேட்டோம், हमने गाना सुना, हमने அப்படின்னா நாங்கள், பாட்டு கானா, கேட்டோம் சுனா, हमने गाना सुनो सुना. அவன் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தான், அவன் வந்து வீட்டுக்கு போய் கொண்டிருந்தான். அவன் அப்படின்னு வரும்போது வக், வீட்டிற்கு கர் ஜா ரஹா தா, வக் கர் ஜா ரஹா தா, அவன் வீட்டிற்கு போய் கொண்டிருந்தான். வக் கர் ஜா ரஹா தா, வக் கர் ஜா ரஹா தா. ஓகே ஓகே. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த 25 பாஸ்ட் டென்ஸ் ஹிந்தி சென்டென்சஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோஸ். ஸோ வீடியோஸோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் SK Hindi Learning. தேங்க்யூ டு ஆல்.